புதுக்கோட்டை மாவட்டம் கந்தவர்கோட்டையில் கள்ளச்சந்தையில் மது விற்பனை புகார் குறித்து காவல்துறையினர் அலட்சியம் காட்டி வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கந்தவர்கோட்டை இந்திரா நகர் குமரன் காலனி பகுதியில் கள்ளச்சந்தையில் 24 மணி நேரமும் மதுபான விற்பனை செய்யப்படுவதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக அப்பகுதி இளைஞர்கள் வீடியோ ஆதாரத்துடன் காவல்துறையில் புகார் அளித்துள்ளனர். ஆனால் போலீசார் உரிய நடவடிக்கை எடுக்காமல் அலட்சியம் காட்டி வருவதாக பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். கள்ளச்சந்தையில் மதுபானம் வாங்கும் நபர்களை அப்பகுதி இளைஞர்கள் எச்சரித்த வீடியோ வெளியாகியுள்ளது. பட்டுக்கோட்டையில இருந்து எங்க வந்திருக்கீங்க? நான் பட்டுக்கோட்டை வேலைக்கு வந்தேன். எந்த வேலைக்கு வந்தீங்க? யார் பக்கம் வந்தீங்க வேலைக்கு? பட்டுக்கோட்டையில சரக்கு வைக்கலையா? ஏன் தெருக்குள்ள ஏன் வர? இங்க வரதுக்கு வேலை கிடையாது. சரக்கு ஒயின் ஷாப் வந்து அங்க இருக்கு. நீங்க ஒயின் ஷாப்பு தான் போகணும். ஏன் தெருவுக்குள்ள வரதுக்கு வேலை கிடையாது. அதுன்னு சொல்லுவேன். கள்ளச்சந்தையில் மது விற்பதாக புகார் அளித்த இளைஞரை சம்பந்தப்பட்ட பெண் மிரட்டியுள்ளார். இருவருக்கு இடையிலான செல்போன் உரையாடல் வெளியாகியுள்ளது. போங்க ஒரு செகண்டுக்குள்ள நான் என்ன பண்றேன்னு பாத்துக்க.